கடகலக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அடுத்த கிரகம் எது சார்? கடகலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய அடுத்த கிரகம். இது ஏன் இம்புட்டு லென்த்தா இழுக்கிற அப்படிங்கிறீங்களா? அதுதான் குரு. அதாவது ராஜயோகாதிபதி அப்படின்னு சொல்றேன். ஒரு மரியாதைங்க, கம்பீரம், ஒரு அந்தஸ்து, ஒரு புகழ், இது இல்லைன்னா மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை. நானே சம்பாரிச்சுக்கிறேன், நானே சாப்பிட்டுக்கிறேன், நானே என் போட்டோவை பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிறேன் ஐயா அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. உங்களை 4 பேர் பார்க்கணும், நல்ல விதமான நல்ல மனிதன்னு சொல்லணும். அவர் வந்தால் ஒரு இடமே மாறுதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதாவது எம்ஜிஆர் ஐயா சொன்ன மாதிரி, சபையிலே நீ நடந்தால், மாபெரும் சபையிலே நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், மாலைகள் விழுந்தாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது விழுந்துற போதியா அப்படின்னு இல்லாமல் இருக்கணும்னா குரு, குரு பகவான் கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்கணும். அவர் தான் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு வர்றாரு. நீங்க என்னெல்லாம் பாக்கியம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஆமா, எல்லாமே இருக்கு, நிம்மதி தான் இல்லை, அது எந்த கடையில் கிடைக்கும்னு தெரியல, எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதியா, நாங்கள்லாம் அதெல்லாம் மறந்து பல நாள் ஆச்சு அப்படிம்பாங்க கடகலக்கணத்தில் பிறந்தவங்களை கேட்டிங்கன்னா. ஏன்னா அந்த சந்திர பகவான் லக்னாதிபதி பாதிக்கப்படும் போது நிம்மதி கிலோ என்ன விலையா, எந்த ஊர்லையா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே அலைய விட்டுக்கிட்டே இருக்கும். கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாச போராட்டத்தினால பாதிக்க வச்சுக்கிட்டே இருக்கும்.